நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா? மேடம் டாக்டர் வேலை பார்க்குறேன்னா பேஷண்ட் பற்றி கவலைப்படுறதுக்கே டைம் பத்தல. இதில் எங்கே நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறது? சர்ஜரிஸ்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்காங்களா இல்லை வெளியிலேருந்து கூப்பிட்டு வரீங்களா? அது மேடம் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது. இந்தாங்க டாக்டர், நீங்க கேட்ட ஃபைல். இந்தாங்க மேடம். இவ்வளோதானா? எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது மேடம். மேடம் செக் பண்ணிட்டீங்களா மேடம்? அவ்வளோதானா ஃபைலு? இவ்வளோதான் மேடம் என்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸு. மேடம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். டாக்டர் தனிகாச்சலத்தை கூப்பிடுங்க. ஹலோ, டாக்டர் தனிகாச்சலத்தை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவர் இங்கே தானே வேலை செய்கிறாரு, கூப்பிடுங்க. மேடம் ஒரு சின்ன திருத்தம், டாக்டர் தணிகாச்சலம் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். புரியல மேடம். ஹாஸ்பிட்டலில் 4 lakhs மெடிசன்ஸை திருடி வித்துட்டாரு மேடம். அதை நாங்கள் கண்டுபிடிச்ச உடனே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. மேடம் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது கூட நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மேடம். அப்போ கிட்னி திருட்டு கேஸுக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறீங்க. இருந்து தான் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்களா மேடம்? நார்த்தில் கிரண் பேடினா சவுத்தில் நீங்கள் தான் பப்ளிக்கில் சொல்கிறாங்க மேடம். எப்படியாவது டாக்டர் தனிகாச்சலத்தை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மேடம். போயிட்டு வாங்க மேடம். ஏற்பாடு பண்ணோம். ஆமா, பிடிச்சிருந்தது. இத்தனை நாளா இவர் பார்த்தது, பேசினது, சிரிச்சது எல்லாமே பிடிச்சிருந்தது. அதனாலதான் பைத்தியக்காரத்தனமா தற்கொலை வரைக்கும் போனேன். இப்பதான் வெட்ட வெளிச்சமா எல்லா உண்மையை தெரிஞ்சிருச்சே. இப்பதான் நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. ஏதோ பேருக்கு பொண்டாட்டியா வச்சுக்கலான்னு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அவனுக்கு பிடிக்காமலே ஒத்துக்கிட்டா? ஆமாமா, இவர் மனசார இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அந்த ரேகா தான் அப்படி சொல்லியிருக்கா. இந்து, ரேகா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீ அவங்கள இன்சல்ட் பண்ணியிருக்க. அது கூட அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு உன் மேல கோவப்படல. அதனால தயவுசெய்து அவங்கள பத்தி தப்பா பேசாத. அடேங்க அப்பா, பாத்தீங்களா அவளை சொன்னது இவருக்கு எவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு. 2 பேருமா சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க. அவர் மனசுல இன்னும் ரேகா தான் இருக்கா, நான் இல்ல. இந்து போதும். எனக்கும் ரேகாக்கும் இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா பேசாத. யார் தப்பா பேசுறாங்க? அந்த ரேகாவை காதலிக்கிறேன்னு நீங்களே உங்க வாயாலே அந்த கௌஷிக் சார்ட்ட சொன்னீங்க. ஐயோ இந்து, அது வேற இது வேற. அது டோட்டலா வேற சிச்சுவேஷன்ல நான் சொன்னேன். தயவுசெய்து அதை மனசுல வச்சு இந்த கல்யாணத்தை நீ வேண்டான்னு சொல்றாத.
சாரி. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தானே நினைச்சவனா? இப்ப நானே சொல்றேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. அதையும் மீறி என்ன நீங்க கம்பல் பண்ணா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சந்தோ, லைஃபோட வேல்யூ புரிஞ்சிக்காம பேசுகிறான். இதை பாருங்க, நான் இந்துவை கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் முக்கியம். அதனால இதுக்கு மேலே இந்த வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. இல்லைண்ணே. இல்லை மரகதம், அவள் இந்த அளவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வற்புறுத்தல அர்த்தமே இல்லை. வாழ போகிறவ அவள் பிரசன்னா கல்யாணம் பண்ணிக்க வேணாம், வேற மாப்பிள்ளை பார்க்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. உங்க அப்பாவே சரி சொல்லுங்க. இப்ப அதெல்லாத்தையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது எனக்கு பிடிக்கல. எங்கம்மா மாப்பிள்ளைய காணோம், குட்டிமாவையும் காணோம். திவ்யா தூங்கிட்டா. அவர் சாயங்காலமே வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிட்டாரு, இன்னும் திரும்பி வரல. சரி, அப்புறம் ஏன் பண்ணில நிக்கிற? வா உள்ளோ. என்னம்மா ஃபோன் பண்ணி வர சொன்ன, வந்தேன். இப்ப பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பிரச்சனையா? நீங்க தான்ப்பா பிரச்சனை. நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அவர் மேல நீங்க சந்தேகப்பட்டது தான் பிரச்சனை. இங்க என்கிட்ட வந்து எவ்வளவு கோவப்பட்டார் தெரியுமா? அதுதான் கோவமா? சபாஷ். அங்க விக்கல் எடுத்துட்டு இங்க தண்ணி குடிக்கிறானா? வேலை விஷயத்துல தலையிட்டா யாருக்கு தான்ப்பா கோவம் வராது? புரியுதுமா? 42 பேருடைய கிட்னி திருடப்பட்டு இருக்கு. அத போலீஸ் அதிகாரிகளும் டாக்டர்களும் சேர்ந்து மூடி மறைக்கிறாங்கன்னு பேப்பர்ல வந்திருக்கு. எனக்கு தான் கோவமா இருக்கு. இதுல உன் புருஷன் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கானு கேட்டேன். இது கேட்டது தப்பா? அதுக்கு அவன் ஏன் உங்ககிட்ட கோவப்படுறான்? அவன் கோவப்படுறான்னு சொல்லி நீ ஏன் என்கிட்ட கோவப்படுற? என்னம்மா இதெல்லாம்? அவர் என்னைக்காவது உங்க தொழில தலையிட்டு இருக்காரா? இல்ல என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டிருக்காரா? அடித்தடி கட்ட பஞ்சாயத்து பண்ற நீ ஒரு போலீஸ்காரன் எப்படி கேள்வி கேட்கலான்னு சொல்ற? இதை பாருமா, நான் ஒரு தாதா தான். ஆனா என் தொழில ஒரு நேர்மை இருக்கு. இதுவரைக்கும் நல்லவங்க மேல என் கைப்பட்டதில்லை. எந்த ஏழை வயிற்றுலையும் நான் அடிச்சதில்லை. தப்பு பண்றவனே 4 தட்டு தட்டுவேன். ஏமாத்துறவன் மூஞ்ச 4 கோடு போடுவேன். சொல்ல போனா போலீஸ்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பண்றாங்க, நான் வித்தவுட் யூனிஃபார்ம்ல பண்றேன். ஆனா உன் புருஷன் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். ஆனா அவன் செய்யறது தொழில் இல்லை, சேவை. அதுல தப்பு வந்துடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன். அப்பா போதும்பா. என்னமோ அவர் மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. அவருக்கு மேல எவ்வளவோ சுப்பீரியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவர் கட்டுப்பட்டு தானே ஆகணும். கட்டுப்படக்கூடாதுமா. ஆண்டவனே வந்து சொன்னாலும் கட்டுப்படக்கூடாது. அவன் தான் உண்மையான போலீஸ் ஆபீசர். வெளியே நல்ல மனுஷனா இருக்கும், நம்ம வீட்டுல நல்ல புருஷனா இருக்க முடியும். அப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் அவர் எனக்கு நல்ல புருஷனா தான் நடந்துக்கிறாரு. தயவு செஞ்சு அவர் வேலையில தலையிடாதீங்க. அதனால எனக்கு தான் பிரச்சனை.
போதுமா? ஓகே. சியர்ஸ். Cheers. இன்னைக்கு வைஜெயந்தி ஐபிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. யாரு? வேற யாரு? ரேகா ஐபிஎஸ் தான். ரேகா. ஓ, அவ கைக்கு எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? இருந்தா தானே எடுத்துட்டு போறதுக்கு. உங்களுக்கு ரேகா பற்றி தெரியாது டாக்டர் சபேசன். உங்களுக்கு தெரியாமலேயே அவங்கேருந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பான். சான்ஸே இல்லை. அவன் வந்ததுலேருந்து திரும்பி வர வரைக்கும் நான் கூடவே தானே இருந்தேன். எப்படி வெறுங்காய் வீசிட்டு வந்தாலும் அப்படி தானே திரும்பி போயிட்டா. வந்த உடனே பேஷண்ட்டோட அட்மிஷன் லிஸ்ட்டை பார்க்கணும், டிஸ்சார்ஜ் லிஸ்ட்டை பார்க்கணுன்னு ஒன்று குதிச்சா. எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு நொந்து போயிட்டா. தணிகாச்சலத்தை பற்றி நான் சொன்ன கதையை கேட்டு அவள் மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. இப்போ நீங்கள் எப்படி சிரிச்சிங்க அது மாதிரி தான் நானும் சிரித்தேன். டாக்டர் சபேசன், இப்படி நம்ம சிரித்து சிரித்து கோட்டை விட்டுறக்கூடாது. ரேகா பற்றி உங்களுக்கு தெரியாது சார். அவள் ரொம்ப பிடிவாதக்காரி. அவள் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டான்னா அதில் ஜெயிக்காம விட மாட்டா. ரமேஷ் வச்சு நம்ம பண்ண என்கொயரியை நம்பாம தான் அரசாங்கமே இந்த கேஸை திரும்பவும் ரேகா கிட்ட கொடுத்துருக்கு. இனிமே தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் இது? நீங்கள் வந்தால் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறவா என்ன பண்ண முடியும்? அது நீங்கள் என் கூட இருக்கும்போது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் டாக்டர் சபேசன். ஆனால் இந்த கிட்னி திருட்டு நடக்கவே இல்லைன்னு ரேகாவே நம்புகிற மாதிரி நாம் சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த கிட்னி திருட்டுக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவளே அறிக்கை கொடுக்குற மாதிரி நாம் செய்யணும். அப்போ தான் நிஜமான செலிப்ரேஷன். கண்டிப்பாக அப்படி ஒரு அறிக்கையை கொடுப்பா. அதுக்கான பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு போட்டிருப்பா. அதுக்கு தானே இந்த குட்டி செலிப்ரேஷனு. அவள் கொடுத்ததுக்கப்புறம் Cheers to a bigger celebration, Dr. Sabesan. ஆமாம் சார், அந்த கிட்னி திருட்டு கேஸ் சம்பந்தமாக எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. முதல்ல அந்த கேஸ் எனக்கு வந்தபோது ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணுன்ற வெறியோடு இறங்கினேன். ஏன்னா அவங்களால அப்பாவி மக்கள் மட்டும் பாதிக்கப்படல, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். அந்த கும்பல்னால என்னோட தங்கச்சி சார் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா சார். அவளையே கொலை செய்ய கூட அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கேஸ் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அது ரமேஷுக்கு கொடுத்த உடனே ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். இப்போ இந்த கேஸ் திரும்பி என் கைக்கு வந்த போது சந்தோஷம் தான் சார். ஆனா என்னால ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியல சார். அவங்களாம் பார்ன் கிரிமினல்ஸா இருக்காங்க, ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்காங்க. எவிடன்ஸ் அழிச்சுக்கிட்டே போறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ இன்ஃபர்மேஷன் லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார்.